சார் அடுத்தது துலாம் ராசி சார். அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? துலாம் ராசிக்காரங்க, உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நாங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? அடுத்தது ஒரு பாட்டு பாடுறாங்க சார். ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசுன்னு ரஜினி பாடினாரே, நாங்கள் வேர்வையை காலம் பூரா சிந்திட்டு இருக்கோமே, எங்களுக்கு எப்போ கிடைக்கும் தங்க காசு அப்படின்னு. அப்படி எங்களுக்கு பிரம்மா என்ன எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க சார். துலாம் ராசி பிரம்மா கொடுக்க பிறந்த ராசி இந்த ராசி. ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் உச்சமாகும், ஆணவம் என்ற சூரியன் இங்கே நீச்சமாகவும் வருகிற அம்சம் உண்டு. இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன்கிறது அழகு, அட்ராக்ஷன் இருக்கும். இவங்க கிழிந்த துணியை இவங்க வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த செடி பூச்செடிகள் வைத்துக்கொள்ளும். மரம் வைக்கக்கூடாது, பூச்செடி இருக்கலாம். ஓகே, வீட்டில் வைக்கலாம். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. தான் பிறந்த ஒரு வெளியூரை போய் சிரிச்சு காட்டுங்க. வெரி குட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து இந்த ஜோதிடர் யுகம் சேனலை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது என்ன புதுசாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதி 12 ராசிக்கும் இருக்கான். அப்படி என்ன அந்த பிரம்மன் நம்ம 12 ராசிக்கும் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஜோதிடம், பிரசன்னம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, கார் வாங்கிட்டேங்க, இந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கியான கார் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள். அவர் ஜோதிடம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு, நியூமராலஜி பார்க்குறாரு, அது இல்லாமல் இந்த வாழ்வியல் பரிகாரம் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரைச்சி குடித்து உங்களுக்கான ஒரு ராசி, உங்களுக்கான ஒரு நம்பர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய லக்கு கிடச்சி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் அவர்களை. அவரை நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதான் பிரம்மன் எழுதிய விதி. பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும்னு அவர்கிட்ட கேட்போமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அதாவது ஜெகஜோதியாக உட்காந்துருக்கீங்க, அருமையாக நிறைய விஷயங்களை கரைச்சி குடித்து இத்தனை விஷயங்களையும் பண்ணி நிறைய ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம் முதல்ல இந்த பிரம்மன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதை பேசுவோம். முதல்ல பிரம்மன் இறைவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக ராசி அம்சத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ராசியும் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய நற்பலன்கள், கர்ம வினை பயன்கள் அனைத்தையும் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி மாதிரி தொழில், மனைவி எப்படி வரும், திருமணத்துக்கு முன் வளர்ச்சியா, திருமணத்துக்கு பின் வளர்ச்சியா, வேலையில் வளர்ச்சி அதிகமாக, இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ ஒவ்வொரு ராசியும் அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆயிரும்னா எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் வந்துடும். பிறப்பிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது நடந்தே தீரும். இது நட்சத்திர அடிப்படையில், ராசி அடிப்படையிலே வேலை செய்யுங்க. அப்போ அது கூட ஜாதகத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 100க்கு 100%. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது 50% விஷயம் இப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் 50% நாலேஜோடு இன்றைக்கி பார்க்குறவங்க, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவில் ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்க இந்த ராசிக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு உண்டான இறைவன் யார், உங்களுக்கு உண்டான வழிவகை எல்லாத்தையும் தெளிவாக பிரம்ம நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் என்ன தெரியுமா, அவங்க சார்பாக தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேள்வியாக உங்களை கேட்க போகிறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதியில். சார் அடுத்தது துலாம் ராசி சார். அவங்க என்ன கேட்குறாங்க தெரியுமா? துலாம் ராசிக்காரங்க, உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நாங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? அடுத்தது ஒரு பாட்டு பாடுறாங்க சார். ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசுன்னு ரஜினி பாடினாரே,
நாங்கள் வேர்வையை காலம் பூரா சிந்திட்டு இருக்கோமே, எங்களுக்கு எப்போ கிடைக்கும் தங்க காசு அப்படின்னு அப்படி எங்களுக்கு பிரம்மா என்ன எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க. சொல்லுங்க சார். துலாம் ராசி பிரம்மா கொடுக்க பிறந்த ராசி இந்த ராசி. ஏன்னா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் உச்சமாகும், ஆணவம் என்ற சூரியன் இங்கே நீச்சமாகவும் வருகிற அம்சம் உண்டு. துலாம் நாளைங்க நியாய தராசுங்க. நவீன கழகத்தின் முகவரியே இந்த ராசி தான். காலபுருஷனுக்கு 7 இணைந்து செய்தல், பார்ட்னர்ஷிப்பு. துலாத்தில் கிரகம் இல்லாதவங்க பார்ட்னர்ஷிப்பில் சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க. சூட்சம விஷயங்க. எப்போ இந்த ராசிக்கு பொதுவாகவே எப்போ இந்த ராசி ஜெயிக்கும் அப்படின்னா, இது காற்று தத்துவத்தில் வருது. ஒரு தியானமோ ஒரு பிரபஞ்ச ரகசியமோ இந்த ராசிக்கு உள் உணர்வோ உணர்த்தி கொண்டே இருக்கும். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டே இன்ட்யூஷன் தான். ஒரு சில மனசில் தோணும், அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சிலது கனவுல வந்தது லைஃப்பில் பார்த்தோன்னு சொல்லுகிற ராசி. ஒரு சில விஷயம் செய்யணும் உள்ளுணர்வு உணர்த்தி கொண்டே இருக்கிற ராசி இந்த ராசி. இவங்க எப்போதுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஏன்னா சுக்கிரன்கிறது அழகு, அட்ராக்ஷன் இருக்கும். இவங்க கிழிந்த துணியை பயன்படுத்தவே கூடாத ராசி இந்த ராசி தான். கிழிஞ்ச துணியே போடாதீங்க துலாம் ராசி. துலாம் ராசி கிழிஞ்ச துணி போடவே கூடாது. ஏதோ ஒரு கிளிட்டரிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த ராசியை வலுப்படுத்துறதே அதாங்க. இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூட்சம ரகசியம் சொல்கிறேன் பாருங்க. கோபத்தை குறைத்த துலாம் எப்பொழுதும் ஜெயிக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி மேலாவும் செவ்வாயா இருக்கு. ஆனால் உண்மையாக அவங்க கோவக்காரங்க தான். டப்புன்னு கோவம் வந்துடும். ஆமாம் ஆமாம். உறவுகளை டக்குன்னு இது பண்ணிடுவாங்க. ஆனால் அப்பயும் அதுக்கு அடுத்து இதமாக பேசுவாங்க, உடனே மறந்துடுவாங்க. ஆனால் எதிர ஆட்களுக்கு புரிய நேரமாகும். ஆமாம். அப்போ இந்த நேரம் நீங்கள் சினிமாவில் இருக்க நிறைய நடிகர்களுக்கு தெரியும். கோபத்தால் எதையுமே சாதிக்க முடியாது சார், அதை அவங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ராசி அப்போ கோபத்தை கொஞ்சம் விட்டு போனோம். ஆனால் இவங்களுக்கு வருகிற நட்புகள் உறவுகள் இவங்ககிட்ட பேச ஆசைப்படுவாங்க. ஈஸியாக பாப்புலர் ஆகுறது துலாம்ங்க. கவர் பண்ணிடுவாங்க. இல்லை நெகட்டிவோ பாசிட்டிவோ அது பாப்புலாரிட்டி ஈஸியாக கிடைச்சிடும். அப்போ பாப்புலாரிட்டிக்கு உண்டான அம்சம் இந்த ராசிக்கு இயற்கையாக உண்டு. இந்த ராசி கூட்டால் ஜெயிக்கக்கூடிய ராசி. கூட்டு பார்ட்னர்ஷிப், சரியான பார்ட்னர்ஷிப் மூலம் தான் ஜெயிக்கும். இந்த ராசி ஒரு சில நேரத்தில் நான் விட்டுறலாம் முடியலன்னு நினச்சிருக்கோம். ஆனால் ஒரு சில நேரத்தில் இல்லை நீ பண்ணுன்னு ஒரு இறைவனாக வந்து ஒரு தூது சொல்லுவான். அதை அந்த பிரம்மனாக வந்து சொல்லுவான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி ஜெயிச்சிடும். இந்த ராசிக்கு 3, 6 குருவாக வருது. ஃபஸ்ட்டு 3ஆம் இடங்கிறது மொபைலு, கம்யூனிகேஷனு. இதை சரியாக பயன்படுத்த வேண்டிய ராசி. ஃபஸ்ட்டு ஃபோனை கரெக்டாக எடுக்கணுங்க. ஃபோன் பண்ணால் ஃபோன் கரெக்டாக எடுக்கணும். ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். வீட்டு முகவரியை சரியாக பயன்படுத்தி எப்போயுமே கரெக்டாக இருக்கணும். இந்த இதில் மிஸ்டேக் நடந்த டாக்குமெண்ட்டில் மிஸ்டேக் வராது துலாம் ஒன்றும் கூட இல்லை. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு ட்ரை பண்ணுறவங்க சொல்லுவோம், அந்த பேர், ஸ்பேஸிங்கு, ஆதார், வீட்டு அட்ரஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக சரி பண்ண வேண்டிய ஒரே ராசி இந்த துலாம் தான். இதில் தான் இதாக இருக்கும். இவங்களுக்கு பேர் ஒன்றா இருக்கும், புனை பெயர் வேறையாக இருக்கும். 3 எழுத்து பெயரில் உச்சம் தொடும் ராசி இந்த துலாம் ராசி. இவங்க வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த செடி பூச்செடிகள் வைத்துக்கொள்ளும். மரம் வைக்கக்கூடாது, பூச்செடி இருக்கலாம். ஓகே, வீட்டில் வைக்கலாம். இந்த ராசிக்கு இதெல்லாம் சூட்சமம். இந்த ராசிக்கு ஒரே ஒரு விஷயம்னா, வாழ்வியல் பரியர்னா எங்கே கல்யாணம் நடந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு, அட்டன் பண்ணிருங்க. தாலி கட்டுற நிகழ்வை பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்து கொண்டே இருக்கும். வெரி குட். இந்த ராசியை சூட்சமம். இந்த ராசிக்கு என்னென்னா ஒரே ஒரு வருத்தம் வாழ்வியலில் எப்பவுமே சந்திக்காதுன்னா, காதலில் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கும். குலதெய்வம் சம்பந்தப்பட்டதில் ஒரு வருத்தம் இருக்கும். என் உழைப்பு இவ்வளவு, என் தகுதி இருக்குது, இவ்வளோ நல்லது பண்ணுறேன், எனக்கு கடவுள் இன்னும் கொடுத்துருக்கலாமே. இந்த ராசியை ஒரே ஒரு விஷயம் இதுதான், இந்த ஒரு வருத்தம் இருந்திருக்கும். அது மற்ற கிரக அமைப்பு படின்னு சொல்லணும். அந்த ஒரு விஷயம் எப்போவுமே இருக்கணும். ரைட். இந்த ராசிக்கு கொலஸ்ட்ரால் உடம்பு வராமல் கொலஸ்ட்ராலை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு காது தொந்தரவு வருதுங்க. இந்த ராசிக்கு பொதுவாக இந்த காது குடையிற பழக்கத்தில் நிறைய துலாம் ராசி கேட்டிங்கன்னா காது குடையிற பழக்கம் இருக்குன்னு ஆமாங்கம்பாங்க. குச்சி எடுத்து நோண்டுவாங்க சார், அது உடஞ்சி குச்சி காதுக்குள்ளே போயிடும். எனக்கே ஒரு வாட்டி கூட போயிருக்காரு அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு ஏதோ எல்லாம் பண்ணாதீங்க. துலாத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. அப்போ ஏன்னா இந்த கிரகம் இல்லாமல் இந்த இது செய்யாது. சரி, இது கூட்டு வகையில் பிஸ்னஸ் இருக்கும். இந்த ராசிக்கு திருமணத்துக்கு பின் நல்ல யோகமாக இருக்கும். திருமண அம்சம் சம்மந்தப்பட்டது பொதுவாகவே இந்த ராசிக்கு வருகின்ற கணவன் மனைவி அவங்க மூலம் ஆதாயம் இருக்கும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இந்த ராசிக்கு உண்டு. இவங்களுக்கு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு இதெல்லாம் ரொம்ப இருக்கும். சேமிப்பு நல்லாயிருக்கும். இன்றைய காலகட்டத்துக்கு ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள் இந்த ராசி சூப்பராக செய்யணும். வெரி குட். இந்த ராசி
இடம், வீடு, வண்டி, வாகனம், ஆதாயம் உண்டு. நிறைய பேர் கேட்குறாங்க சார், ஆமா. ஷேரிங்கில் போடலாமா ஷேர் மார்க்கெட் தான் கேட்பாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இந்த ராசி அம்சம் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று கவனித்து போடணும். அதில் எதில் போட்டால் அந்த பாயிண்ட் பார்க்கணும். இவங்களுக்கு 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ எது தொடர்பு வருகிறோ அந்த வீட்டை பார்த்து தான் போடணும். இதே இது மறைந்திருக்கிற கிரகத்தையோ அஸ்தங்கம் பெற்ற கிரக தொடர்புடைய காரகத்தோ போடக்கூடாது. ஒருத்தருக்கு சூரியன்கிறது ராகுவோடு சேர்ந்து அஸ்தங்கம், ராகு நெருக்கமாயிருச்சு, 8ல் வேறு மறந்தது. அவங்களுக்கு நான் ஃபார்மசூட்டிக்கல் போடாதீங்கன்னு, அவங்களுக்கு அமைப்பு கம்மி. இப்போ அதில் போட்டால் அவங்க பண்ண சக்ஸஸ் சொன்னீங்க. ஆமாம், போட்டாங்களா? போச்சே, அது சொல்கிறத கேட்க மாட்டாங்க. இதே சுக்கரன் அதே மாதிரி தான். சுக்கரன் அவங்களுக்கு அஸ்தங்கம் வேற, இப்போ டிகிரி வைஸ் நெருங்கிருச்சு. பேங்கிங் செக்டர் அவங்களுக்கு செட் ஆகாதானே. அவங்க ஏதோ எஸ் பேங்க்னு ஒன்று ஏதோ சொன்னாங்க, போட்டாங்களாமா. 10 லட்ச ரூபா போட்டாங்க சார், அப்படியே இறங்கிருச்சு. இப்போ 1 லேக் மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சரி, உங்களுக்கு பிஸ்னஸ் இயற்கையாகவே உங்களுக்கு பிஸ்னஸ் அம்சம் உண்டு. திரவம் சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய தொழிலை எடுத்துக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு. தான் பிறந்தவர்கிட்ட வெளியூரை போய் சீச்சு காட்டுங்க. வெரி குட். இப்போ வெளிநாடு, வெளி மாநிலம் இதாக இருக்கும், பல ஊர்களுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. பல மொழிகள் இருக்கும். ஆனால் இந்த ராசிக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுங்களா, மனசில் நான் நினச்ச மாதிரி வாழ ரெடியாக இருக்கும். இதுதான் எனக்கு போதும். ஒர்க் லைஃப், ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் சரியாக கொண்டு வர வந்துடும். அப்போ இந்த ராசி இந்த கோபம்ங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் தவிர மற்ற எல்லாமே சிறப்பு தான். ஆரோக்கியம்லாம் எப்படி சார் இருக்கும்? இந்த ராசி ஆரோக்கியத்தில் எப்போவுமே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது. எப்பவுமே எலும்பு சம்மந்தப்பட்டது, இந்த போன் ஜாயின் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம். இதெல்லாம் பண்ணா இருக்கும். இந்த ராசி எப்பவுமே ஜெயிச்சு கொண்ட ஒரு பெண் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா இவங்களுக்கு சூட்சம ரகசியமாக வீட்டில் சங்கு வழிபாடு இவங்களுக்கு சகலத்தையும் ஜெயிக்க வைக்கும். துலாம் ராசி வழிபாடு இவங்களுக்கு ஒரு காமதேனு வழிபாடு செட் ஆகலை. ஒரு சிலருக்கு கவனிச்சுக்காங்க. ஓகே, காமதேனு வழிபாடு ஒரு சிலருக்கு எனக்கு செட் ஆகலை சார், எனக்கு தப்பாக போகுது அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கவனம். அப்போ ஒரு சில பிரதோஷ வழிபாடும் ஒரு சிலருக்கு செட் ஆகலைங்கிறாங்க. இந்த 2 விஷயத்தையும் கவனிச்சுக்காங்க, கவனிச்சுட்டு பயன்படுத்துங்க. ஒரு சிலருக்கு செட் ஆக, இந்த ராசிக்கு பொதுவாக செட் ஆகிற அம்சம் குறைவு. இவங்க ஆக மொத்தம் இதை கரெக்டாக அந்த பிரம்மன் அவங்களுக்கு இதுதான் அமைப்புன்னு சொல்லிடுறாரு. இதை பயன்படுத்தி பாருங்கள், ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் சார். அவங்க பாட்டு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது இப்போ அது நம்ம தப்புன்னு தெரிஞ்சு அதை நிறுத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றி நன்றி. இந்த ராசிக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குதா? இதாங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியில் தகைச்சு போய் நின்று இருப்பீங்க. ஆடாடா, நமக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் நேரில் ஐயாவை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பரிகாரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த பாருங்க, ஐயா ஒரு புக்கு தயாரிச்சிருக்காரு. இந்த புக்கு உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், ஏன் ஜாதகத்தை நானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குது. மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சந்தேகம் இருக்கா? அமேசான்லேயே கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இந்த புக்கை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வாங்கலாம். இல்லை ஐயாவோட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாக்கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவர் புக் அனுப்பி வச்சுருவார். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான புக்கு. நீங்கள் நிறைய விஷயத்த உள்ளேருந்து கற்றுக்கலாம். நன்றி.